மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் லாவண்யா. இப்ப வானிலை மையம் சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இடிமின்னலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும், அதாவது நாளை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தினுடைய ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பூர்ணிமா. மேலும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் வெயிலினுடைய தாக்கமும் அதிகரித்து வரக்கூடிய ஒரு நிலையில் நாளை நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஜூலை 31, ஆகஸ்ட் 1 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை, தேனி, நெல்லை, குமரி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பூர்ணிமா. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா.